அரும்பு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கார்த்திக் கதையில் ஜூன் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பரமேஸ்வரி பாட்டி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கே மந்திரி கூட உட்கார்ந்துருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி எல்லாம் வரதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்து நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துக்கிட்டே சந்திரா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அபிராமி உண்மையெல்லாம் வந்து சொல்ல போறா. அப்போ இந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு நிற்க போறா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்போதான் நம்ம பரமேஸ்வரி சாமியோட நகையெல்லாம் கொண்டாந்து சாமியோட அந்த கால் பாதத்தில் வச்சு சாமி கும்பிடுறாங்க. இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என் குடும்பம் ஒன்று சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இந்த சாமுண்டீஸ்வரியோட மனசை மாற்றி எப்படியாவது எங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும். அவ ஒருத்தி மட்டும் மாறிட்டா என் குடும்பமே ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு பரமேஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த நகைகளை தொட்டு சாமி கும்பிடுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா அந்த நகையை எடுத்து அம்மனுக்கு சாத்துறாங்க. பரமேஸ்வரி அம்மனை பார்த்துட்டு இந்த நகையில அம்மன் ஜொலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. பரமேஸ்வரியும் அம்மனை கையெடுத்து கும்பிட்டு, உனக்கே தெரியும் இந்த குடும்பத்து மேல நான் எவ்வளோ பகையா இருக்கேன் அப்படின்னு. எங்க அம்மா அநியாயமா இறந்ததுக்கு இந்த குடும்பம் தான் காரணம். அநியாயமா எங்க அம்மா மேல இந்த ராஜசேதுபதி திருட்டு பட்டம் கட்டி அதிலேயே எங்க அம்மா துடிச்சு போய் இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஊருக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்ணுங்க என்னை கட்டாயப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த ஊரு பக்கம் வந்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த ஊரு பக்கம் வரணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இதுதான் நான் இந்த ஊருக்கு வர கடைசி நாளா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வேண்டி முடிச்சுட்டு பரமேஸ்வரியை பார்க்க பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி, சாமுண்டீஸ்வரி உன் கையாலேயே அம்மனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பூஜை பொருட்களை எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சரின்னு அத்தனை பேரை நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிறாங்க. வாங்கி நேரா அந்த பூசாரி கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. அவரும் கொண்டு போய் அப்படியே பூஜை பண்றாரு. இத பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ என் கையில உள்ள பொருளை வாங்கி அம்மன் கிட்ட கொடுத்தாலே அது போது எனக்கு அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப சந்திரா இத பார்த்துட்டு, என்ன இது அக்காக்காரி இந்த கிழவிக்கிட்டேந்து வாங்கி சாமி கிட்ட கொடுக்குறா, ஒருவேளை இவ கோயிலுக்கு வந்ததோட மனசு மாறிட்டாலோ அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. விடக்கூடாது, எப்படியாவது இந்த குடும்பத்தை நம்ம பிரிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். இந்த சாமுண்டீஸ்வரிய ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா அந்த ராஜசேதுபதி குடும்பத்திலேருந்து இவளை பிரிக்கணும். ஒருவேளை அந்த ராஜசேதுபதி குடும்பத்தோட இவ சேர்ந்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளால அந்த சாமுண்டீஸ்வரிய எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சோ நம்மளோட அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி, ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மா பரமேஸ்வரி கையிலேருந்து அபிஷேக பொருளை வாங்கி சாமி கிட்ட கொடுத்ததை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஏதோ கொஞ்சம் மாறி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்தப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி என் கையில இருந்து பூஜை பொருளை வாங்கினியல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி நான் எதுக்காக தெரியுமா வாங்கினேன்? அத்தனை பேரும் என் குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்க பாரு, உன்னை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணும் உன் கையில இருந்து நான் பூஜை பொருளை வாங்கல. என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, எது எப்படியோ குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாங்கினியல்ல, அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தானே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ முடிச்சு போட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்காத. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் என் பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல கண்டிப்பா அந்த அம்மன் உன் மனசை மாத்துவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள இந்த பகை எல்லாமே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு.
நீ வேணும்னா பாரு சாமுண்டீஸ்வரி, நீ எப்படி என்ன பேசுறியோ அதே மாதிரி அன்போட என்ன அத்தைன்னு ஒரு நாள் கூப்பிடுவ. அதை நான் கேட்கதான் போறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது எக்காலத்திலும் நடக்கவே நடக்காது, அது நான் செத்தாதாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரோஹிணிய ரேவதியும் பாட்டிய பார்த்து, பாட்டி, அம்மாவோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அம்மா இப்ப அவங்க அம்மா இறந்துட்டதான் கோவத்துல இருக்காங்க, மத்தபடி உங்க மேல கோவம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அப்ப பாட்டி சொல்றாங்க, விடுமா, எத்தனை நாள் அவ கோவமா இருக்கா அப்படிங்கறத நானும் பாத்துறேன் அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, சரி உங்களோட ஒரு பொண்ணு இருக்காங்களாம்ல, அவங்க பேரு கூட ஏதோ அபிராமின்னு சொன்னாங்க, அவங்க கோவிலுக்கு வரலையா பாட்டி? அப்ப பாட்டி அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடா இது, இவ திடீர்னு அபிராமிய பத்தி கேக்குறாளே அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா, அவ சென்னையில நிறைய பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்காளா, அதான் புள்ள கார்த்திய மட்டும் அனுப்பியிருக்கா. ரேவதி சொல்றாங்க, அப்படியா பாட்டி, அவங்கள ஒரு தடவையாவது பாக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அப்பா வந்துட்டு அவங்கள பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர், அவங்க எவ்வளவு பாசமா இருப்பாங்க எல்லாருக்கூடயும் அப்படிங்கறத பத்தி அப்பா நிறையவே சொல்லியிருக்காரு. சோ அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பாட்டி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அதுக்கு என்ன, கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. ஒரு பக்கம் பரமேஸ்வரி சொன்னாலும் அபிராமி கோவில் திருவிழாவுக்கு வராம இருக்கிறது பரமேஸ்வரிக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பெத்த பொண்ணு கோவில் திருவிழாவுக்கு வரலையே அப்படின்னு பரமேஸ்வரிக்கு சங்கடமா இருக்கு. அப்ப பரமேஸ்வரி நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமியோட போன் சுத்தமா ரீச்சே ஆகவே இல்லை. பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது, நாச்சியோட போன் கொஞ்சம் கூட ரீச்சே ஆகல, அவ கோவில் திருவிழாவுக்கு அட்லீஸ்ட் வேற எங்கேயாவது ஒதுங்கி நின்று கும்பாபிஷேகத்தை பார்த்தா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பரமேஸ்வரி ஆனா அபிராமி வரலையே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க பரமேஸ்வரி. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்திக் பரமேஸ்வரி கிட்ட, சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, அம்மாவுக்கு போன் பண்ணியாடா, கோவில் திருவிழாவுக்கு அவ வரமாட்டாளா? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, இந்த மாதிரி ரோஹிணி ரேவதி எல்லாருக்குமே அவங்க என்னோட அம்மா அப்படிங்கறது தெரியும். ஒருவேளை அவங்க உன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாகிரும் பாட்டி, அதான் அம்மாவை வரவேண்டான்னு சொன்னேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, கும்பாபிஷேகத்தை கூட அம்மா பார்க்க முடியாத நிலைமையாகிருச்சு. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு அம்மாவை இங்க வர வைக்கிறேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அம்மாவுக்கு போன் பண்ணி பாத்தியா? கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் போன் பண்ணி பேசினனே. பரமேஸ்வரி சொல்றாங்க, இப்ப போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. கார்த்திக் சொல்றாரு, என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமாயா கார்த்தி, இப்ப அபிராமி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போன் பண்ண, போனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, அம்மா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, அம்மா போனை எடுக்காம இருக்க மாட்டாடா, நீ போன் பண்ணி பாரு. கார்த்திக் சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக் போன் எடுக்கிறாரு. கார்த்தியோட போன் அபிராமியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து அபிராமி வந்து போன் எடுக்கல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அம்மாவோட போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா அம்மா எடுக்கலையே பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? கார்த்திக் சொல்றாரு, சேச்சா பாட்டி, அப்படியெல்லாம் இருக்காது. சரி இருங்க, அம்மா ஒரு இடத்துல தங்க சொன்னல, அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும், சரிப்பா போய் பார்த்துட்டு வாப்பா, இங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒருவேளை இதனால நாச்சியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா அவங்க அம்மாவை தங்க வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க வந்துட்டு வீடெல்லாம் சாத்தி கிடக்கு. இத பார்த்ததோட கார்த்திக் ஷாக் ஆகுறாரு. அப்ப பக்கத்துல உள்ள செக்யூரிட்டி கிட்ட, செக்யூரிட்டி, அம்மா நைட் இங்க தங்கியிருந்தாங்கல்ல, எங்க போனாங்க? செக்யூரிட்டி சொல்றாரு, சார், மேடம் நைட்டு வந்து உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தாங்க. கார்த்திக் சொல்றாரு, என்ன பாக்குறதுக்காக வந்தாங்களா? எதுக்காக என்ன பாக்குறதுக்காக கிளம்புனாங்க? நான் தான் வரவேண்டான்னு சொல்லிட்டேன்னு. செக்யூரிட்டி சொல்றாரு, சார், உங்களுக்கு ஏதோ விபத்துன்னு சொல்லி யாரோ போன் பண்ணியிருந்தாங்க சார், அதான் மேடம் சொல்லிட்டு போனாங்க, நான் போய் கார்த்திய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க நல்லா தானே சார் இருக்கீங்க, என்ன சார் நடக்குறீங்க? இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரி எந்த பக்கமா போனாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? அதுக்கு அவரு சொல்றாரு, சார் இந்த பக்கமா தான் சார் போனாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க ஊருக்கு தான் சார் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா காரை எடுத்துக்கிட்டு அவங்க ஊரு பக்கமா திரும்புறாரு. அப்பதான் ஒரு காரை கிடக்குறத கார்த்தி பாக்குறாரு. அது அவங்களோட கார் தான். கார்த்தி காரை விட்டு இறங்கி அந்த காரை வந்து பாக்குறாரு. அப்ப அதுக்குள்ள ஒரு டிரைவர் மயங்கி கிடக்குறாரு. கார்த்திக் அவரோட முகத்துல தண்ணி தெளிச்சு,
ஏய் கிளம்பியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்துட்டு கண் முழிச்சு, கார்த்திக் சார், கார்த்திக் சார், மேடத்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார், யாருன்னு தெரியல. இதை கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்திக் கேக்குறாரு, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ரவுடி அந்த டிரைவர் சொல்றாரு, இல்ல சார், எந்த பக்கம் போனாங்கன்னு எனக்கு தெரியல சார், என்ன மன்னிச்சிருங்க சார், மேடத்தை என்னால காப்பாத்த முடியல. கார்த்திக் சொல்றாரு, சரி பரவாயில்ல, நீ சீக்கிரம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ, இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து டிரைவரை அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மாவை அப்படி யாருதான் கடத்திருப்பாங்க அப்படின்னு. கார்த்திக் நேரா கோவிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்துட்டு பரமேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, ஐயா கார்த்தி, அம்மாவை பார்க்க போனியப்பா, அம்மா எங்க? கார்த்திக் சொல்றாரு, அம்மா வீட்டுலதான் பாட்டி இருக்காங்க, கவலைப்படாதீங்க. பாட்டியும், சரிப்பா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டி அம்மாவை காணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப பயந்துருவீங்க, அதனாலதான் பாட்டி அம்மா காணல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறாரு. கார்த்திக் நேரா சாமி கிட்ட போறாரு. அங்க போயிட்டு கை எடுத்து கும்பிட்டு, எங்க அம்மா ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நீங்க தான் அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிறத என் கண்ணுக்கு காமிச்சு விடணும் அப்படின்னு கார்த்திக் சாமியை கையெடுத்து கும்பிட, அப்ப இந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திராவை பார்த்ததோட கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போக பார்க்க, சந்திரா நேரா கார்த்திக்கிட்ட, என்ன அம்மாவை காணும்னு ரொம்ப பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க போல. இது கேட்டதோட கார்த்திக் டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன சொன்ன? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா, உங்க அம்மாவை காணும் அப்படின்னு ரொம்ப பாவமா தேடிக்கிட்டு இருக்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. எங்க அம்மாவை காணும் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சந்திரா சொல்றாங்க, உங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறதே நான் தானே. இங்க பாரு, நீ உடனே போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா உங்க அம்மாவை உசுரோட விட்டுருவேன். ஒருவேளை நீ உண்மையை சொல்லல அப்படின்னா அப்புறம் உங்க அம்மா திரும்பி வரதே கஷ்டம். இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து ஆணிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா உசுரோட இருக்கணும் அப்படின்னா நீ உண்மையை சொல்லணும். இங்க பாரு, உனக்கு 1/2 டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப ஷாக்கு. அப்ப சந்திரா தான் அம்மாவை கடத்தி இருக்காங்க. மயில் வாகனம் அங்கேருந்து வந்துட்டு கார்த்திகிட்ட, என்னாச்சு சகல? கார்த்தி சொல்றாரு, அம்மாவை காணோம், அந்த சந்திரா தான் கடத்தி வச்சிருக்காங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியார் ஏன் தான் இப்படி மோசமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த சந்திரா மாமியார் எங்கேயாவது பக்கத்துலதான் எங்கேயாவது ஒரு குடோன்ல வச்சிருப்பாங்க, வாங்க தேடலாம். கார்த்தி சொல்றாரு, இல்ல, நான் உண்மையை சொன்னாதான் அம்மா விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசாப்புல அத்தைக்கிட்ட போயிட்டு நான் யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறேன், எங்க அம்மா தான் முக்கியம். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, அப்ப நீங்க இத்தனை நாளா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிருமே. கார்த்திக் சொல்றாரு, வேற வழி இல்ல சகல, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும், அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு சாமுண்டீஸ்வரியை தேடி. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, இந்த சின்ன மாமியார் ஏன் தான் இப்படி பண்றாங்க, பாவம் சகல அப்படின்ட்டு மயில்வாகனமும் போறாரு. அதே நேரத்துல சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த கார்த்திகே நம்ம அபிராமிய கடத்தி வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அபிராமிய காப்பாத்துறதுக்காக வருவான். அதுக்கு முன்னாடி அபிராமிய நீங்க கோயில் திருவிழாவுக்கு கூட்டிட்டு வாங்க, அவளை வச்சு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லணும். இது கேட்டதும் நம்ம சிவனாண்டியும், சரி சந்திரா, நான் இத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அபிராமிய பார்க்க போறாங்க. அங்க போனதோட அபிராமி சிவனாண்டிய பார்த்து, எதுக்காக என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான், நீ கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு நீ தான் அந்த ராஜ சேதுபதியோட பொண்ணு அப்படிங்கறத உண்மையை ஒத்துக்கணும். அப்ப அபிராமி சொல்றாங்க, ஏய் கார்த்திக் எதிரா நீங்க எல்லாருமே இப்படி திட்டமிடுறீங்களா? இங்க பாருங்கடா, நீங்க என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா நடக்காதுடா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் புள்ள கார்த்தி இருக்கான் பாரு, கோவில் திருவிழாவுல 4-5 ரவுடிகளை வச்சு அவனை காலி பண்ணிடுவோம். இதை கேட்டதோட அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப அவனுங்க சொல்றாங்க, உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி, நான் அபிராமியும் சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க.
அப்புறமா சிவனாண்டி நேரா அபிராமியை கூட்டிக்கிட்டு கோவில் திருவிழாவுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்க்க போறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. அபிராமிய பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து, ஏய் நீதானே அந்த ராஜ சேதுபதியோட பொண்ணு. அப்ப பரமேஸ்வரி கார்த்தி ரேவதி அப்படின்னு எல்லாரும் வராங்க. ரேவதி அவங்கள பார்த்ததோட இதான ராஜாவோட அம்மா அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப அபிராமி அந்த இடத்துக்கு வந்ததோட அந்த சிவனாண்டி நேரா அபிராமிய பார்த்து கண்ணை சேர்க்கிறாங்க. உண்மைய சொல்லலைன்னா கார்த்தி காலி ஆயிடுவான் அப்படின்னு. அப்ப அபிராமி அங்க உள்ள சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி அண்ணி உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு உன் முகத்தை பாக்குறதுக்கே விருப்பம் இல்லை. அந்த ராஜ சேதுபதியோட வளர்ப்பு தானே நீ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நான் சொல்றத மட்டும் கேளு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி, உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு போ. அப்ப பரமேஸ்வரி அபிராமிய பார்த்து, வா அபிராமி போகலாம். அப்ப ரேவதி ரோஹிணி சொல்றாங்க, அம்மா இவங்க தானம்மா ராஜாவோட அம்மா, ஏமா இவங்கள விரட்டுறீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரேவதி சொல்ற? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா இவங்கதான் நம்ம ராஜாவோட அம்மா, நாங்களும் கோவில்ல பல தடவை பார்த்திருக்கமே. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப ராஜா வராரு. அப்ப நம்ம அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நான் தான் ராஜ சேதுபதியோட பொண்ணு, என்னோட பையன் தான் கார்த்திக், உங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே கார்த்தி, அவன் தான் என்னோட பிள்ளை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அந்த இடத்துக்கு சந்திரா கை தட்டிக்கிட்டே வராங்க. பாத்தியாக்கா எவ்வளவு பெரிய உண்மைய எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு. இங்க பாரு, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னனே, இந்த ராஜா தான் கார்த்தி, அந்த கார்த்தியா நடிக்க வந்தவன் சாதாரண ஒரு வேலையாள்னு அப்பவே சொன்னனே, கொஞ்சமாவது கேட்டியா? இங்க பாரு, நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்டாங்க. இங்க பாரு, ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொன்னேன் அவன் எப்படிப்பட்டவன், இதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா நீதான் நம்பாம உன் பொண்ணு வரைக்கும் கட்டி கொடுத்துட்ட. இப்ப உன்னோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறி ஆயிட்டு பத்தியா? ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கு முன்னாடி உன்னை முட்டாளாக்கிட்டான் பத்தியா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா யாரு என்ன சொன்னாலும் நான் நம்பல, நீ உன் வாயிலேருந்து உண்மையை சொல்லு. அப்ப கார்த்திக் கையெடுத்து கும்பிட்டு, அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்த, உண்மைதான் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. அப்ப சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து, உன் பையனை வீட்டுக்குள்ள நடிக்க அனுப்பி என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கேல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? நேருக்கு நேரா இன்னும் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. ஆனா இப்ப உன் பையனை நடிக்க அனுப்பி என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.